அனைவருக்கும் வணக்கம். ஐயா பேர் சாமிநாதன். ஐயா ஸ்ரீமதி வழக்கை தொடர்ந்து இந்த 2 வருஷ காலமாக என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் வராரு. ஐயாவுக்கு உடல்நல சரியில்லாத காரணத்தால் நம்மளை நேரில் பார்க்க முடியாத ஒரு தருணமாக இருந்துருச்சு. இப்போ உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாரு. அதனால உங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா நாமக்கல். நம்மளை நேற்று தான் சந்திக்க வந்தார். சந்தித்து வந்த உடனே நம்ம வீட்டு உள்ளார வந்த உடனே பாப்பாவை நினச்சி, பாப்பாவுக்கு நடந்த அந்த கொடுமைகளை நினச்சி ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதார். பாப்பாவோட நினைவு இடத்துக்கும் போயிட்டு கற்பூரம் ஏற்றி வத்தி ஏற்றி ஐயா அஞ்சலி செலுத்தினார். அவரையும் அறியாமல் அழுதார். ஸ்ரீமதிக்காக குரல் கொடுத்து அவருக்கு தெரிஞ்ச கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டார். ஐயா சொல்லக்கூடிய கருத்தை நீங்களும் கேளுங்க. என் பேர் சாமிநாதன். நான் தமிழக விவசாய சங்கத்திலேருந்து என்னால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு பங்கும் பணியும் ஒரு 35-40 ஆண்டு காலமாக செஞ்சுருக்கேன். இடையில் என்னுடைய உடல்நல சரியில்லாமல் ஒரு 2 ஆண்டு காலம் என்னால் மக்களுக்கு பணி செய்ய முடியல. இந்த சிறுமதி வழக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். சிறுமதிங்கிறவங்க கற்பழித்து படுகொலை செய்து மறைக்கப்பட்டிருக்கு. இந்த கற்பழிப்புங்கிறது ஒரு படிக்கிற மாணவிய ஒரு பள்ளி தாளாளர் ரவிக்குமார் என்பவர் தன்னுடைய காம இச்சைகளால் ஒரு பச்சை படிக்கிற குழந்தைய, ஏன்னா பெத்தவருக்கு தெரியுமா பிள்ளையினுடைய அருமை, கற்றவனுக்கு தெரியுமா வித்தையினுடைய அருமை. அந்த சிறுமையினுடைய அருமை யாருக்கு தெரியும்? பெற்றவங்களுக்கு தான் தெரியும். இந்த கொலகார பாவிக்கு தெரியாது. கொலகார பாவி மாடியிலிருந்து பொண்ணு கீழே சொல்ற வார்த்தை நியாயமானதா? அந்த வார்த்தையே உச்சரிக்க கூடாது. ஒரு பொண்ணு நடந்து போனா ஒரு ரவுடி பின்னாலேயே போறான், கையை பிடிக்கிறான், கலாட்டா பண்றான், கண்ணடிக்கிறான், பேசலன்னா அடிக்கிறான், கொலை பண்றான். இப்படி எல்லாம் ஒரு பெண்களுக்கு தொடர்ந்து வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பெண்ணின் பெருமை என்னவென்று இன்னும் நாம் கற்றுக்கல, நமக்கு கற்றுக் கொடுக்க இல்லை. ஒரு பெண்ணின் பெருமை என்ன தெரியுமா? ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, தாயும் நீயே, தாரமும் நீயே, வீரமும் நீயே, வெற்றியும் நீயே, வானும் நீயே, காற்றும் நீயே, நெருப்பும் நீயே, ஆகாயம் நீயே, முக்கடல் சங்கமும் நீயே, வாசலும் நீயே, வாசப்படியும் நீயே, பூந்தோட்டமும் நீயே, பூத்து குலுங்கும் நந்தவனும் நீயே. ஏராளமான பெருமை பெண்களுக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு பெண்ணின் பெருமை. நம்ம நாட்டில் பெண்களை இன்னும் எப்படி பாதுகாக்கணுங்க முறையை நம்ம நிறைய பேர் கையாளாவும் தெரிஞ்சுக்காம இருக்காங்க. அதனால பெண்ணே நீ இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லைங்கிறான் நம்ம முன்னோர்களும். பெண்ணே நீ இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லைன்னு சொல்றான். ஒரு பெண்ணை பெத்து வளர்த்தவன் என்னவெல்லாம் ஆசையா நினைச்சு ஒரு பிள்ளைய பள்ளியில சேர்த்து படிக்க வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளை ஒரு டாக்டர் கனவோட படிச்சு அது டாக்டர் ஆகியிருந்தா எத்தனை பேத்துக்கு உயிர் காக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆழம் மரத்தை ஆலமரமாக வேண்டிய ஒரு பெண்ணை ஆழம் விழுதாக ஒரு படர்ந்த ஒரு 1000-500 பேத்துக்கு நிழல் தரக்கூடிய ஒரு ஆழம் மரத்தை அழிச்சிட்டான் சண்டால பாவி ரவிக்குமார். ரவிக்குமார தப்புன்னா என்ன, தவறுன்னா என்ன, இது ரெண்டையும் தாண்டி நீ மன்னிக்க முடியாத கொடுமையை செஞ்சிருக்க. தப்புன்னா ஒரு சின்ன தவறு, அதுக்கு மன்னிப்புண்டு. தப்புன்னா தெரிஞ்சு செய்யறதுக்கு பேரு தப்பு. அதையெல்லாம் தாண்டி நீ செஞ்ச கற்பழிப்பு படுகொலை மன்னிக்க முடியாதது. இந்த கற்பழிப்பு படுகொலை நீ செஞ்சியா, உன் மகன்கள் செஞ்சாங்களா,
இல்லை மகன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வந்தவங்க செஞ்சாங்களா அப்படிங்கிறது விசாரணைகளை தெரிஞ்சாக்கணும். சட்டமே உன்னை எதற்காக நாம் முன்னோர்கள் வகுத்து தொகுத்தார்கள்? எதன் அடிப்படையில் சட்டத்தை வகுத்தாங்க? குற்றம் செய்பவனை கண்டிக்கவும் தண்டிக்கவும் தான் சட்டம் இயற்றப்பட்டதை தவிர குற்றம் செய்கிறவனை வேடிக்கை பார்ப்பதற்கு சட்டம் இயற்றப்படவில்லை. அதனால நீ சட்டத்திலிருந்து தப்ப முடியாது. யார் வலிமையானவன்? சட்டம் வலிமையானவனா? செல்வந்தன் வலிமையானவனா? இயற்கை வலிமையானவனா? சட்டத்தை விட எந்த கொம்பனும் இந்த பூமியில் வலிமையானவன் கிடையாது. நீ சட்டத்துல தப்பிச்சிடலாம் அல்லது நீதிகளை தப்பிச்சிடலாம், ஆனா மக்களுடைய குமுறல நீ தப்ப முடியாது. 3 வகையில எதுலையுமே நீ தப்ப முடியாது. மக்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஊரெல்லாம் சேர்ந்தா காடெல்லாம் ஒரு மென, அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்க. என்ன தைரியம் இருக்கு உனக்கு? போலீஸு, சட்டம், அரசு, அதிகாரம் யாருக்காக? யாருக்கு? மக்கள் ஓட்டு போட்டு எதுக்காக ஒரு அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கிறோம்? ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு நாட்டில் ஒரு கிராமத்தில் மக்களுக்கு அநீதி நடந்தா அது உங்க கவனத்துக்கு, உங்களுக்கு கீழே அதிகாரி வேலை செய்யறவங்களுக்கு புகாரை வந்தா அந்த புகாரை விசாரிச்சு குற்றவாளிகள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் ஆட்சியும் அதிகாரமும் சட்டம், போலீஸ் அதிகாரிங்க. நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு குற்றம் செய்யறவனுக்கு ஆதரவா நிரபராதிகள் மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு நீங்க எடுக்கிற நடவடிக்கை எந்த வகையில நியாயம்? அதாவது குற்றம் செய்பவனும் தண்டிக்கப்படுவான், அழிஞ்சு போவான். குற்றத்துக்கு துணை போறவனும் அழிகிறான். அதனால கேடு வரும் பின்னே மதி கெட்டு ஓடி வரும் முன்னே. உனக்கு ஒருத்தனுக்கு மதி கெட்டு போயிட்டா அடுத்தவனை கொலை பண்ணுவான், அடுத்தவன் பொழப்ப அழிப்பான், அடுத்தவனை வாழ்க்கையை குறுக்கிடுவான், இப்படியெல்லாம் செய்வான். அதனால ஒருத்தனுக்கு கேடு வந்துட்டா அவன் எல்லா குற்றவியல் செயலையும் செஞ்சு அவன் அழிவுக்கு தானே தேடிக்கிறான். மன்னராட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது? மன்னராட்சியில ஒரு மக்களுக்கு அநீதி நடந்தா அந்த மன்னன் கூப்பிட்டு விசாரிச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்குறதுக்கும் குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கும் தான் மன்னராட்சி. அந்த மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சியை தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அந்த மக்களாட்சியில நல்ல அறிவு மேதைகள், பெரிய ஞானிகள் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நாடாளும் அதிகாரத்தை மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதுதான் வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்புல நாம் ஓட்டு போட்டு அதிகாரம் கொடுத்தாதான் அவங்க அந்த முதல்வர்களோ அதுக்கு கீழே உள்ள மந்திரிகளோ அந்த அதிகார சேர்ல உட்காருவாங்க. நீங்க அங்க உட்கார்ந்து எதுக்காக அதிகாரம் கொடுத்தோம்? எங்க உரிமை பறிபோகுதுன்னு சொன்னா அந்த குற்றவாளி யாரோ அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறது தான் அந்த அதிகாரத்தை உங்களோட ஒப்படைச்சோமே தவிர நீங்க வேடிக்கை பார்த்துட்டு ஒப்படைக்கல. அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா சட்டம் தான் கடமையை செய்யலைன்னா, அதாவது யாருமே நம்ம இந்திய ஜனநாயக நாட்டில் யாருமே சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. ஆனால் சட்டம் தான் கடமை செஞ்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கலன்னா பாதிக்கப்பட்ட தரவுல சட்டத்தை கையில் எடுத்துக்க வேண்டிய நிலை வரும். அது யாரால? அரசால, அரசு அதிகாரிகளால. இந்த சிறுமதி கொலை வழக்கு 12ஆம் தேதி இரவுல நடக்குது. இரவுல பார்ட்டி வைக்கிறாங்க. எதுக்காக பார்ட்டி? ஒரு பள்ளி மாணவர்கள் விடுதி இருக்க தங்கி விடுதியில போய் பார்ட்டி வைக்கலாமா? அதனுடைய நோக்கம் என்ன? அங்க வரவங்களுக்கெல்லாம் விருந்தாக்குறதுக்கு, எந்தெந்த ஏமாளி பெண்களை எல்லாம் விருந்தாக்குறதுக்கு நீங்க அங்க ரெடி பண்ணி இதெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க. எந்த வகையில நியாயம்? எந்த வகையில நியாயம்? அதனால தயவு செஞ்சு நம்ம பேசின எல்லாருமே நெறியாளர்கள்லாம் இது மாடியிலிருந்து விழுந்தது, வெங்காயத்திலிருந்து விழுந்தது அப்படிங்கிறது தயவு செஞ்சு வேண்டாம். அப்படி பேச வேணாம். கற்பழித்து படுகொலை செஞ்சு அந்த படுகொலையை மறைக்கிறதுக்கு
அத்தனை ட்ராமா, அத்தனை இது நடத்துறீங்க. அந்த பாடி செத்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வர்றீங்கல்ல, அப்போ அந்த இடத்துல தானே பாடி உளுந்திருக்கும். அப்போ அந்த பாடி உளுந்த இடத்துல ரத்த காரையோ உழுகும் பொழுது ஏன் இந்த கேமரா போட்டோவில் உழுவுல? பாடி எடுத்தாங்கல்ல, எடுத்த இடத்துல தான் பாடி இருந்ததுன்னு சொன்னால் அந்த இடத்துல விழுந்ததும் போட்டோ இருக்கணுமல்ல. இப்போ இந்த விஷயத்தில் சட்ட நிபுணர்கள், நீதிமான்கள் இதுவே ஆதாரம், இதுவே ஆதாரம். சாட்சிகள் தேவையில்லை. குற்ற நிகழ்வு நடந்த அதனுடைய தன்மையின் அடிப்படையில் குற்றங்களை நிரூபிக்கப்படுது சில வழக்கில். அதனால தப்பவே முடியாது, நீங்க தப்பவே முடியாது. அதாவது அரசாங்கத்தை விட நீங்க மந்திரி எஜமானர் கிடையாது, ஜட்ஜ் எஜமான் கிடையாது, மாவட்ட கலெக்டர் எஜமான் கிடையாது, ஜனாதிபதி எஜமான் கிடையாது, கவர்னர் எஜமான் கிடையாது, மக்கள் தான் எஜமான்கள். அப்படின்னா நாங்க அதிகாரம் பண்ண பிறகு யார் எஜமான்? நீங்களே எஜமானா இருக்கிறீங்க. நீங்க எஜமானங்கிறத நாங்க ஏத்துக்க முடியுமா? முடியாது. நாங்க தான் எஜமான்கள். நாங்க சொல்றதுதான் நீங்க செயல்படணும். இதுதான் சட்டம், எழுதப்படாத சட்டம். இதுக்காக தான் சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. குற்றம் செய்பவனை கண்டிக்கவும் தண்டிக்கவும் தான் சட்டம் இயற்றப்பட்டதே தவிர குற்றம் செய்கிறவனை நீ வேடிக்கை பார்க்கறதுக்கு சட்டம் இயற்றப்படவில்லை. அதனால ஒரு குற்றம் செய்கிறான் என்றால் அவனும் குற்றவாளி. யார் ஒருவன் அந்த குற்றத்துக்கு உடந்தையாக துணையாக போகின்றானோ அவனும் குற்றவாளி. அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சிறுமதி வழக்கில் யாரெல்லாம் குற்றவாளியோ, அதாவது சட்டத்துக்கு கீழே தான் அதிகாரிக அரசாங்கம். அப்ப நீ யாரு தப்பு பண்ணாலும் குற்றவாளிங்க தானே, யார் தப்பு பண்ணாலும் குற்றவாளிங்க தானே. நீ போலீஸ் அதிகாரி இருந்து குற்றவாளிக்கு துணை போனா நீ குற்றவாளி இல்லையா? குற்றத்துக்கு துணை போன்ற அதிகாரி நீயும் குற்றவாளி. அப்போ 12ஆம் தேதி நடந்த கொலைய 13ஆம் தேதி வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. 17ஆம் தேதி கலவரம் நடக்குது. இந்த 2-3 நாள்ல நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா மக்கள் எதுக்கு போராட்டம் பண்றாங்க? அப்ப இந்த போராட்டத்தை உருவாக்குறது யாரு? குற்றம் செய்த ரவிக்குமார், அந்த கும்பல். இந்த குற்றத்துக்கு உடனடியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த போலீஸ், இந்த போலீஸை தூண்டி விட்டு யாரு உடந்தையா இருந்தீங்களோ அந்த மந்திரி, அந்த உடந்தையா இருந்த உயரதிகாரி, நீங்க அல்லவா குற்றவாளி. இன்னைக்கு அப்பாவிகளை 300 சில்லற 400 பேர்த்த வழக்கு போட்டு இன்னைக்கு சிறையில தள்ளி இருக்கீங்களே, அவங்க வாழ்க்கைக்கும் அவங்க உரிமைக்கும் யார் பதில் சொல்றது? யார் பொறுப்பாகிறது? உங்களுக்கு நாங்க அதிகாரம் கொடுத்ததுனால நீங்க அப்பாவி மக்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவீங்களா? இது யார் கொடுத்தது இந்த அதிகாரம்? தயவு செஞ்சு இந்த நாட்டினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களே, உங்க அரசுல நடந்திருக்கு. இப்ப நாமெல்லாம் கூட மத்தியில இந்த மோடியின் ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி திமுகவுக்கு ஓட்டு போட்டோம். மக்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதனால நாங்க அதிகாரம் உங்களுக்கு வழங்கணும். எதற்காக? எங்களுக்கும் மக்களுக்கும் சட்ட ரீதியான பாதுகாப்பு வேண்டும் என்று உங்களுக்கு அதிகாரம் வழங்கணும். அதை இவ்வளவு காலமா நீங்க ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எதனால? எந்த மந்திரியுடைய தூண்டுதல்? யாருடைய தூண்டுதல்? இத்தனை நாளா எத்தனை பேப்பர்ல எத்தனை வீடியோல இந்த விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் குற்றத்துக்கு துணை போறீங்க? குற்றத்துக்கு துணை போறதுக்கு தான் உங்களுக்கு நாங்க வாக்களித்தோமா? யாருங்க நீங்க? யாரு அது? ஒரு கவர்மெண்ட் யார்? வாட் யூ கவர்மெண்ட்? த பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட், த கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக். மக்கள் தான் அரசாங்கம், அரசாங்கம் தான் மக்கள். நாங்க ஓட்டு போட்டு அதிகாரம் உங்ககிட்ட வந்தோன்னா நீங்க செய்யறதுதான் ஆட்சி அதிகாரம் நினைச்சிடாதீங்க. இது மாபெரும் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் குட்டிச்சவர் சுடுகாடாக்கிவிடும். தயவு கூர்ந்து
இனிமேலாவது காலதாமதம் இல்லாம இந்த வழக்கில் நீங்க கவனம் செலுத்தி குற்றவாளிகள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதும் இந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதும் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த மந்திரிகள் யாராக இருந்தாலும் சரி. மந்திரினா என்னங்கய்யா? யாரு நீங்க? மந்திரினா யாரு? நாங்க ஓட்டு போட்ட பிறகு நீ சொல்றது அதிகாரம், நீ பேசுறது அதிகாரம், நீ செய்யறது அதிகாரம் நாங்க ஏத்துக்கணுமா? நாங்க எஜமானுகள். நாங்க கொடுத்த அதிகாரத்தை எங்களுக்கே எங்களை பாதுகாப்பு இல்லாம எங்களே அடக்குமுறை செய்யறீங்களா? எந்த வகையில நியாயம்? எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால தயவு கூர்ந்து இந்த வழக்க நீங்க பொய் வழக்கு போட்டதை எல்லாம் வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்கி அவங்களுக்கு என்னவெல்லாம் இழப்பீடோ அது நீங்க தான் தரணும். யார் போராட்டத்துக்கு யார் காரணம்? ஒருத்தர் உரிமையை இழந்து பாதிப்படைஞ்சவங்க, தன்னுடைய மகளை பறி கொடுத்தவங்க, படுகொலை ஆக்கி பழி கொடுத்தவங்க போராடுறாங்க, நீதி கேட்கிறாங்க. அவங்களுக்கு நீதி கிடைக்கல. மக்கள் கொந்தளிப்பாதான் செய்வாங்க. கொந்தளிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காமல மக்கள். மக்கள் யாரு? உங்களுக்கு அடிமையானவங்களா? உங்களுக்கு அதிகாரம் வழங்குறவங்க. அதனால நீதிக்காக போராடின மக்களை எல்லாம் நீங்க பொய் வழக்கு போடுவீங்களா? யார் கொடுத்தது அதிகாரம்? யார் கொடுத்தது அதிகாரம்? குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்காம போராடிய மக்களை நீங்க வழக்கு போட்டது தப்பு. ஏன் ஒரு காலத்துல ஆட்சித்துறையும் நீதித்துறையும் ஒன்றாக இயங்கிக் கொண்டிருந்தது. அப்ப நான் முன்னோர்கள் அறிவு ஜீவிகள் என்ன பண்ணாங்க? ஆட்சித்துறையும் நீதித்துறையும் ஒன்னா இருந்தா மக்களுக்கு நீதி கிடைக்காதுன்னு சொல்லிதான் ஆட்சித்துறையை தனியாகவும் நீதித்துறையும் தனியாகவும் பிரிச்சு, ஆட்சித்துறை தவறு செய்தால் நீதித்துறை கண்டிக்கலாம் தண்டிக்கலாம் சொல்லி கூடுதலான அதிகாரம் கொடுத்து நீதித்துறை கொடுத்தாங்க. அந்த நீதித்துறை இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நீதிபதிகளே, மரியாதை கூடிய நாம் இந்திய திருநாட்டில் இருக்கின்ற நீதிபதிகளே, நீங்கள் தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும். இதுல சில நீதிமான்களும் இருக்காங்க, நீதி தவறாமல் நீதி வழங்குறவங்க இருக்காங்க. அவங்களால இந்த நாட்டு மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா குற்றவாளிகளுக்கு உடந்தையாக நீங்க நீதி வழங்குறீங்கன்னா அங்கதான் நீங்க குற்றவாளி ஆகிறீர்கள். அப்ப உங்க நீதி நிரபராதிகளுக்கு கிடைக்காம நீதிமான்கள் தவறு செய்தவங்க தண்டிக்கப்படுறாங்க. எந்த வகையில ஏத்துக்க முடியும்? எந்த வகையில ஏத்துக்க முடியும்? முடியாது. அதனால இந்த வழக்குல கீழமை நீதிமன்ற நீதிபதிகளும் மாவட்ட நீதிபதிகளும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் இதுல இந்த வழக்குக்கு நீங்க சரியான நீதி வழங்கணும். அப்படி நீதி வழங்கலேன்னு சொன்னா, நீதி கிடைக்கலன்னு சொன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? நீதிமன்றமும் குற்றத்துக்கு துணையாக போகுது அப்படிங்கிற எண்ணம் வரும். தயவு செஞ்சு அந்த எண்ணம் வரக்கூடாது. அந்த எண்ணம் வரக்கூடாது. அதனால இந்த வழக்கை விசாரிச்சுக்கிற சிபிசிஐடி புலனாய்வுத்துறை எதற்காக ஒரு காவல் நிலையத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் குற்றத்தை மூடி மறைச்சு குற்றவாளிக்கு உடந்தையாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக விசாரிச்சிருக்காங்கன்னு சொன்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் சிபிசிஐடி. அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த வழக்கில் நீங்களும் துரோக நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, நியாயமான நடவடிக்கை இல்லை. அப்ப நீங்களும் சட்டத்தின் குற்றவாளி. ஐயா, மரியாதைக்குரிய போலீஸ் அதிகாரி அவர்களே, போலீஸுக்கு எதுக்காக போலீஸ் சில சட்டங்கள் கொடுத்து லாக்அப் அன்று லத்தி அன்று துப்பாக்கி எதுக்காக காவல்துறை கொடுத்தாங்க? நீங்க நிரபராதியை அடிக்கிறதுக்கு, நிரபராதியை சுடுறதுக்கு, நிரபராதியை லாக்அப்ல வைக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த ஆயுதங்களை கொடுத்தாங்க. குற்றவாளிய ஓட அடிச்சு பிடிக்கிறதுக்கும், குற்றவாளினால உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அவரை சுட்டு பிடிக்கிறதுக்கும்
அவனை வந்து விசாரிக்கிறதுக்கு சிறைக்கு தான், சிறையில் வச்சு விசாரிக்கிறது தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை நீங்க நிரபராதி மேல எப்படி திணிக்கலாம்? என்ன நியாயம்? என்ன நியாயம் இது? மரியாதைக்குரிய போலீஸ் அதிகாரி அவர்களே, உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. நாம் நாட்டில் என்னவெல்லாம் பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரம் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய அதிகாரம், மந்திரியா இருந்தாலும் சரி, அவன் யாரா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா அவன் கிரிமினல் குற்றவாளி ஆயிட்டா அவனை இழுத்து அதை அரெஸ்ட் பண்ற அதிகாரமும் அது உங்க கையில தான் இருக்கு. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா கடகோடி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அதிகாரம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க உங்க உயிரை துச்சமென மதிச்சு இரவும் பகலும் பார்க்காம பணி பண்றீங்க. ஒரு கலவரம்னா உயிரை பணிய வச்சு போய் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அதனால உங்க பணி மகத்தானது, பாராட்டப்படக்கூடியது. அப்பேற்பட்ட பணியை நீங்க அப்பாவிகளையா போய் அடிக்கிறது, அப்பாவிகள் மேல வழக்கு போடுறது எவ்வளவு பெரிய அநீதி, எவ்வளவு பெரிய கொடுமை. ஏன் இந்த குற்ற செயலுக்கு உங்களுக்கு தண்டனை வராதா? ஏன் வராது? எதுக்காக குற்றத்துக்கு உடந்தையா போறீங்க? அதனால நீங்க போட்ட வழக்கெல்லாம் இதுக்கு யார் காரணமா இருந்தாலும், எந்த அதிகாரி, எந்த மந்திரி, எந்த எம்எல்ஏ யார் உங்களை வந்து தூண்டி விட்டானோ அதுக்கு நீங்க உடந்தையா இருந்தீங்களோ நீங்க எல்லாம் தான் குற்றவாளி. இந்த வழக்கை நீங்க வந்து அரசு, தமிழ்நாடு அரசு வந்து இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை வாபஸ் வாங்கணும். அப்படி நீங்க வாபஸ் வாங்கலைன்னா நாங்க தமிழ்நாட்டு மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து சட்டப்படி, நியாயப்படி எங்க போராட்டத்தை ஆரம்பிப்போம். எங்க போராட்டம் ஆரம்பிச்சா இந்த தமிழக அரசையே ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடிய எங்க போராட்டமாக இருக்கும். போராடுவது யாருக்காக, எதன் அடிப்படையில? மக்களுக்கு உரிமை கிடைக்கல, மனிதன் போராடி தான் உரிமையை பெற வேண்டிய நிலை இருக்கு. அதனால அந்த போராட்டம் என்ற நிலை எங்களுக்கு உருவாகாம போட்ட வழக்கை நீங்க வாபஸ் வாங்கணும். எந்த வகையில நியாயம்? எதுக்காக வழக்கு போட்டீங்க? போராட்டம் செய்தவர்கள் எதுக்காக வழக்கு போட்டீங்க? வன்முறை யாரால உருவாகுது? பாதிக்கப்பட்ட புகார் கொடுத்து அந்த குற்றவாளி மேல நடவடிக்கை எடுக்கலன்னா வன்முறை உருவாகும். அதுக்கு யார் காரணம்? நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்ட அரசும் அதிகாரிகளும் ரவுடிஸுக்கு உடந்தையா இருக்கிற அந்த கும்பலும் தான் நீங்க குற்றவாளி. அதனால மக்கள் ஒன்று சேர்ந்தா கடல் அலைகள் போல, கடல் அலை கொந்தளிச்சுன்னா உலகத்தை அழிக்க. கடல் நினைச்சா உலகத்தை காப்பாது. மழையாக, நீராக, எல்லா உயிர் ஜீவன்களுக்கும் உதவி செய்து கடல் நீர். அந்த கடல் அலை கொந்தளித்தால் யாருமே தப்ப முடியாது. கடல் அலை போல நாங்கள் இருந்து கொந்தளிப்போம், ஒன்று சேர்வோம். எங்களுக்கு நீதி கிடைக்கலன்னா இந்த குற்றத்துக்கு துணை போன்ற அதிகாரிகள், அதிகார வர்க்கம், ரவுடிஸ் கும்பல் இருக்கீங்களே, நீங்க வந்து ஒரு குட்டை குளம் போல வருகிற அலை, அந்த அலை யாரையுமே ஒன்றும் செய்யாது. நீங்க ஒரு 100 பேர் 50 பேர் ரவுடி சேர்ந்து ரவுடிசம் பண்றீங்கன்னா நாங்க 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் ஒன்று சேர்ந்த உங்க நிலைமை என்ன ஆகும்? அதனால தயவு செஞ்சு இந்த ரவுடிசத்தை இதோட நிறுத்திக்குங்க. மீண்டும் ரவுடிஸ் பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. அதனால உங்களுக்கு தான் விளைவுகள், உங்களுக்கு தான் பேரழிவு, உங்களுக்கு தான் மாபெரும் சட்ட தண்டனைகள் உங்களுக்கு தான் ஏற்படும். எத்தனை நாளைக்கு வந்து நீங்க ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பீங்க? எந்த வகையில நியாயம் நீங்க ரவுடிசம் பண்றது? அதனால இந்த ரவுடிசம் எல்லாம் நிறுத்திடுங்க. நாம் அறிஞர் நமக்கு சொல்லியிருக்காங்க, நீதியே வெல்லும், நீதியே கொல்லும். அரசே, அதிகாரிகளே, நீங்கள் நேர்மையாக ஆட்சி செய்தால், குற்றவாளிகள் மீது நேர்மையாக நடவடிக்கை எடுத்தால்
அந்த நீதி உங்களை காப்பாற்றும், உங்களையும் காப்பாற்றும், உங்கள் அரசையும் காப்பாற்றும். நீங்க நேர்மைக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் அந்த நீதியே உங்களை கொல்லும். நாம் முன்னோர்கள் சொன்னது, நீதியே வெல்லும், நீதியே கொல்லும். கொல்லாதா? கொல்லாதா? சட்டம் என்ற கூர்மையான ஆயுதத்துக்கு 4 பக்கம் கத்தி. அது எந்த செயலை யார் மோதினாலும் அறுபடுவான். சட்டத்தோட யார் மோதினாலும் நீங்க கண்டிக்கப்படுறீங்க, தண்டிக்கப்படுறீங்க. அதனால நேர்மை வெல்லும், நேர்மை கொல்லும். நேர்மை தண்டிக்கிற அளவுக்கு நீ ஏன் இப்ப போறீங்க? குற்றத்துக்கு ஏன் துணையா போறீங்க? அப்ப குற்றத்துக்கு துணையா போனா நீங்க தண்டிக்கப்படுறீங்க தானே? அதனால நேர்மையே வெல்லும், நேர்மையே கொல்லும். தயவு செஞ்சு இந்த வழக்கு புலன் விசாரணையெல்லாம் எங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட எங்களுக்கெல்லாம் நியாயம் கிடைக்காது. மீண்டும் மறு விசாரணைக்கு கொண்டு வர்றதுக்கு எங்க வழக்கறிஞெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது வழக்கறிஞர்ல நல்லவர்களும் இருக்காங்க, குற்றத்துக்கு துணை போறவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த வழக்கில் ஆஜராகின்ற வழக்கறிஞர்கள், நீ எத்தனை இந்த நாட்டு செல்வத்தையே நீ அவன் காலடியில கொட்டினா கூட விலை போகாத வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் ஆஜராக போறாங்க. குற்றம் செய்கிறவனை, குற்றத்துக்கு உடந்தையாக இருக்கின்றவனை மட்டும்தான் நீ விலைக்கு வாங்க முடியும். நீதிமான்களை நீ விலைக்கு வாங்கி நீ செஞ்ச குற்றத்திலிருந்து தப்பிச்சுக்கலான்னு ஒட்டுமொத்த குற்றவாளிகளும் நினைச்சாதீங்க. அதனால சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? எதுக்கு சட்டம் இயற்றப்பட்டது? நாம் மாபெரும் மேதைகள், அவரவர் உரிமை அவரவரிட்டு இருக்க வேண்டும். ஒருவருடைய உரிமையை இன்னொருத்தர் பறிக்க கூடாது, இன்னொருத்தர் வாழ்க்கையை தலையிடக்கூடாது, இன்னொருத்தர்கிட்ட தீங்கிழைக்க கூடாது, இன்னொருத்தரை அடிதடி பண்ணக்கூடாது, இன்னொருத்தரை வன்முறை செய்யக்கூடாது. ஒருவர் உரிமையை ஒருவர் பறிக்க கூடாது. அப்படி அதனுடைய அடிப்படையில தான் நாம் முன்னோர்கள் சட்டம் இயற்றப்பட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில ஏன் குற்றம் செய்தவர்கள் நீங்க நடவடிக்கை எடுக்கல? உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை நடவடிக்கை எடுக்கிறது தான் சட்டம் இயற்றப்பட்டதா? குற்றவாளிகளை கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் தான் சட்டம் இயற்றப்பட்டது. அதனால இந்த வழக்குல நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அதாவது ஒரு குற்றவாளி குற்ற நிகழ்வுன்னு அடிப்படை போதும், அந்த சாட்சி போதும் குற்றவாளியை தண்டனை கொடுக்கறதுக்கு. சாட்சி சொல்லுங்கிறது இல்லை, குற்றம் எந்த அடிப்படையில எந்த தன்மையில குற்றம் நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது அதுவே போதும் சாட்சி. நீ என்னவெல்லாம் மூடி மறைச்சாலும் நீ சட்டத்தால தப்பிக்கலாம்னு நினைச்சிடாத. அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சட்டத்தை விட எந்த கொம்பனும் வலிமை எடுத்த கிடையாது இந்த பூமியில. ஒரு கிராமத்துல வன்முறை நடக்குதுன்னு சொன்னா அதை ஒழுங்குபடுத்துவதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் 50 போலீஸ் வரும். 50 போலீஸ் வந்த அந்த இடத்துல கட்டுப்படுத்த முடியல, 500 போலீஸ் வரும். 500 போலீஸ் வந்து அந்த இடத்துல ஒழுங்குபடுத்த முடியலன்னா ரிசர்வ் வரும். ரிசர்வ் அடக்க முடியல, ராணுவம் வரும். இதெல்லாம் எதுக்காக? ஒழுங்குபடுத்துறதுக்காக, சட்டம் ஒழுங்கு சீர்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நிரபராதிகள் காப்பாற்றப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த போலீஸ் இதுக்காக அவங்களுக்கெல்லாம் சட்டம், வரமுறை, ஆயுதம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க நிரபராதி மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆயுதம் கொடுக்கல, போலீஸ் ஒன்றும் சேர முடியாது, போலீஸ் அங்க கொண்டு வரவும் முடியாது. அதனால சட்டத்தை விட எந்த கொம்பனும் பூமியில் வலிமை படைத்தவன் கிடையாது. நீ ஒரு மனிதன் வலிமை படைத்தவன் என்றால் அவனை விட சட்டம் வலிமை படைத்தது, சட்டத்தை விட இயற்கை வலிமை படைத்தது. இயற்கையிலிருந்து நீ தப்பவே முடியாது. அப்படி ஒருவன் இயற்கையில தப்பிவிட்டால் ரோட்ல அடிபட்டு சாவான். எவனாவது ஒருத்தனால நீ அடிபட்டு சாவுவ, வெட்டுப்பட்டு சாவுவ. பாதிக்கப்பட்டவங்களுடைய குமுறல் உன்னை தண்டிக்கும். அதுல இருந்து நீ தப்ப முடியாது.